ஒரு புக்கை படிச்சுட்டா அது எனக்கு தகுதி, எனக்கு பாட வந்துச்சுன்னா அது என் தகுதி, எனக்கு வரைய வந்துச்சுன்னா அது என் தகுதி அப்படின்னு நினச்சிக்கின்னு அதை தாண்டி உன்னை சிந்திக்கிறது இல்லை. மற்றது தகுதின்னு அவனுக்கு தெரியறது இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன்ன உடனே ஒரு ஆணவன்னு ஒன்று வருது இல்லை, அப்போ தான் அவன் தகுதியை இழக்கிறான். ஒரு மனிதன் எப்போது தகுதியை இழக்கிறான் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு தகுதிக்குதுன்னு நினச்சான்ல, அந்த மாத்திரம் அவன் ஆகிட்டான், தகுதியை இழந்துட்டான். அப்போது தகுதி தான் தகுதியை இழக்க செய்யும். அதனால் உனக்கு தகுதி என்னன்னா எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிறது தான் தகுதின்னா. எது தகுதி? எனக்கு தகுதி இல்லை, நான் ஒன்றா ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், தகுதிக்குதான்னு பார்க்குறேன், செஞ்சு முடிச்சிட்டா தகுதி, செஞ்சு முடியலன்னா தகுதி இல்லை. இப்போ தகுதி இருக்குது இல்லைன்றது நான் தீர்மானிக்க போகிறேன்னா செயலா? புரிஞ்சிச்சா? இப்போ தகுதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு தகுதிக்குதுன்ற திமிர் வருது இல்லை, அதுதான் எனக்கு தகுதி இல்லை. அப்போ நான் ஏதோ ஒரு நூலை படிக்கிறேன், ஏதோ ஒரு புக்கை படிக்கிறேன், யாரோ ஒரு பெரியவரை கேட்குறேன், நான் பேசுகிறேன், பேசி எனக்கு என்ன ஆகுதுன்னா என் தகுதியை நான் இழக்கிறேன். 2 பேர் ஏன் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை விட நான் தகுதியானவன்றதை சொல்கிறது தான் பேசிக்கிறோம். எவனேனா பாரு, எவனேனா பாரு, யாருன்னா 2 பேர் பேச விட்டு பாரு. இவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன பேசுகிறான்னா, இவன் சொல்லுவான் நான் தான் தகுதியானவன்னுவான், அவன் சொல்லுவான் அவன் தான். உன்னுக்கு தகுதியானது இவன் சொன்னவொன்னே அவன் சொல்லுவான் எனக்கு இந்த தகுதி இதுன்னுவான். நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன்னா அவன் சொல்லுவான் நான் இந்த மாதிரி சென்னையில் இருக்கிறேன், நான் மயிலாப்பூரில் இருக்கிறேன்னு அவன் சென்னையில் இருக்கிறேன்னுவான். என்ன 2 பேர் என்ன பேசிக்கிறானுங்க? நானும் தகுதியானவன் தான், நானும் தகுதியானவன் தான், நானும் தகுதியானவன் தான். ஆமாம், 400 அப்படி தான், 400 அப்படி தான், 400 அப்படி தான். 2 பேருமே எப்பவுமே சண்டைக்கு போனதில்லை. ஆனால் என்ன சொல்லுங்கிறானுங்க,